வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் ஆன்மா என்ற தலைப்பில் விசேட சிந்தனை உரை நிகழ்ச்சி. வருகை தந்துள்ள வேதாத்திரிய அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். ஐயா அவர்கள் கடந்த சிந்தனையை நிறைவு செய்யும் போது, எங்கே நிம்மதி அங்கே இடம் பிடிக்கலாம், எப்படி என்பதை அடுத்த வகுப்பில், அதாவது இன்று சிந்திப்போம் என்று சொல்லி ஒரு ஆவலையும் எதிர்பார்ப்பையும் தூண்டி நிறைவு செய்தார். எனவே இறையருளும் குருவருளும் துணையிற்க இன்றைய துணை சிந்தனை உரை ஆன்மா பாகம் 11 தொடங்குமாறு முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவை பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, ஆன்மாவை பற்றிய ஒரு அறிவியல் சிந்தனையின் தொடரிலே இன்றைக்கு 11வது பாகம், எங்கே நிம்மதி அங்கே இடம் பிடி என்றொரு கோணத்திலே ஆத்மாவின் பயணத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். நிம்மதி என்ற சொல் நம்முடைய முன்னோர்களின் ஆராய்ச்சியில் வெளிப்பட்ட ஒரு அற்புதமான சொல். 4 எழுத்துக்கள். அதில் முதல் எழுத்தையும் இறுதி எழுத்தையும் சேர்த்தால் நீ தி நிதி என்றாகும். அதாவது செல்வம், பணம் என்று பொருள். அதுக்கு இடையில் உள்ள 2 எழுத்துக்கள் இம் மா. இம் என்பது பிரணவத்தை குறிக்கும். ஓம் என்று சொல்கிறோம் இல்லையா? அதுல இம் என்பது இறைநிலையை குறிக்கும். அதை அடைவதற்கான பயிற்சி முறை அது ஓம் என்ற சொல் குறிக்கும் என்று ஏற்கனவே மகர்ஷி நமக்கு விளக்கியிருக்கிறார்கள். அப்ப இன் என்பது இறைநிலையை குறிக்கின்ற ஒரு எழுத்து. மா என்பது உயிர்மை, உடலும் உயிரும் கலந்த மனித பிறப்பு. இப்ப நிதி என்ற பணத்திற்கு இடையில், செல்வத்திற்கு இடையில் 2 பேர் சிக்கியிருக்கிறாங்க. ஒன்று இறைநிலை, இன்னொன்று மனித குலம். எப்படி 2 பேரு ஒரே இதுக்குள் சிக்கி தவிக்கிறார்கள் என்று பார்த்தால், இறைவனை வைத்து நடக்கின்ற வியாபாரம், உலகெங்கிலும் இறைவனை வைத்து நடக்கின்ற ஒரு வியாபாரம். இப்போ தன்னை வைத்து அடுத்தம் பிழைக்கிறான்னு இறைவனுக்கு உணர்வு இருந்தா தோணும் இல்லையா? சரி, இதற்கான செலவு, பிறகு அது போக பற்றாக்குறை பட்ஜெட்டுக்குள் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. அதிக செல்வம் சேர்த்தாலும் இன்கம் டேக்ஸ் ரெய்டு, இடி ரெய்டு என்று அந்த சிக்கல் வேறு. இப்படி இந்த நிதியில சிக்கிக்கொண்டு மனித குலம் படுகின்ற அவஸ்தையை பார்த்தோம் என்று சொன்னால் வார்த்தையில் அடங்காது.
எனவே இந்த நிதிக்கு மத்தியில் இம் என்ற பிரணவ பொருளான தெய்வமும் மா என்ற மனிதனும் சிக்கி நெரிசலில் நசுங்கி மயங்கி குற்றுயிராய் கிடக்கிறார்கள். சரி, இந்த அவஸ்தையில சில சமயங்களில் தோன்றும் இல்லையா, என்னத்தை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு என்ன அவஸ்தை, தொலைஞ்சாலும் பரவாயில்ல, நிம்மதியா இருந்த போதும் மனுஷன் அப்படின்னு தோணுது இல்லையா? நிதி துறைந்தாலும் பரவாயில்லை, நிம்மதி கிடைத்தால் போதும் என்ன நினைக்கிறாங்க இல்லையா? ஆனா உண்மையிலேயே யாராவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், உங்க செல்வத்தை எல்லாம் கொடுங்க, நான் உங்களுக்கு நிம்மதி கொடுக்குறேன் சொன்னா கொடுத்துருவாங்களா? அதாவது 1990களில் இந்தியாவிலே ஒரு கருத்து பரவலாக பேசப்பட்டது. 2000 உலகம் அழியும் என்று ஒரு கருத்து. அப்போ எங்க வங்கியிலே ஒரு அக்கௌண்டன்ட், அவரு வேற்று மரத்தை சார்ந்தவர், ஒரு நாள் பேசும்போது இந்த கருத்தை சொன்ன. நான் கேட்டேன், நீங்க நம்புறீங்களா சார் இதை அப்படின்னு. நம்பித்தான் ஆகணும், போட்டிருக்கேன், புக்லேயே போட்டிருக்கேன், மத நூல்லையே போட்டிருக்குதே என்றார். அப்போ ஒன்று செய்யுங்க, 1/1/2001 தேதி போட்டு உங்க சொத்துல எனக்கு எழுதி வச்சிருங்க அப்படின்னு. அப்படின்னாரு. எப்படியும் உலக அழிய போது, நீங்களும் சாக போறோம், நானும் சாக போறேன், அதனால எழுதி வச்ச என்ன அப்படின்னு. அவர் ஒன்றும் பேசல. அப்ப நீங்க 25 போச்சுன்னு வைங்க. ஒருவேளை அவர் ரொம்ப நம்பிக்கை வச்சு எழுதி வச்சிருந்தாருனாக்கா எனக்கு ஒரு பம்பர் லாட்டரி அடிச்சிருக்கும் இல்லையா? அது மாதிரி பாய் விரித்து படுத்தவனும் வாய் திறந்து தூங்குகிறான். பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சில் ஒரு அமைதி இல்லை. வண்ணமுத்து மண்டபமும் வைர நகை பஞ்சனையும் உன்னிடத்தில் நான் தருவேன், நிம்மதியை நீ தருவாய் என்று தோணுது. ஆனா கொடுக்க முடியுதா? நிதிக்கு தரும் மதிப்பை நிம்மதிக்கு தர மனம் மறுப்பதால் நிதியிலும் மனம் நிறைவேறவில்லை, நிம்மதியும் வந்து சேரவில்லை. ஒரு வாழ்க்கை அப்படியேத்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. தவிப்பும் அவஸ்தையுமா ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இவ்வளவு சொத்து சேர்த்த பிறகும் எனக்கு நிம்மதி இல்லை என்பதை ஒரு சரித்திரம் எழுதி வைத்தால் வருகின்ற மக்களுக்கு பயன்படுமா என்று பார்க்கின்ற போது எந்த பெரிய பணக்காரர் யாரும் சரித்திரம் எழுதி வைத்ததாக இல்லை. அவர்களே சுயசரிதை எழுதுவாங்க. சில பேர் காசு கொடுத்து சுயசரிதை எழுதுவாங்க. அப்படியே எழுதி வைத்தாலும் யாரும் படிப்பார் உண்டா? அதுவும் இல்லை. அப்போ உடன் பிறந்த நிம்மதியை உலகியலில் தொலைத்துவிட்டு தேடி அழைக்கின்றோம். வாழ்க்கை வசதிகளை பெற்றுவிட்டோம், ஆனால் வாழ்க்கையை தொலைத்து விட்டோம் இல்லையா? இப்படி இன்பத்தை நிறைவாக துய்ப்பதற்காகவே பரிணமித்த ஒரு இனம் மனிதம். ஆனால் மனிதகுலம் என்ன செய்திருக்கிறது? நிம்மதியை தொலைத்துவிட்டு கோவிலிலேயும் மலைவாச ஸ்தலங்களிலேயும் மதுபான கூடங்களிலேயும் விழுந்து கிடக்கிறது. இதை கண்ணன் அழகா சொல்வார். மனிதன் எங்கே, மனிதன் எங்கே, இறைவனை நான் கேட்டிருந்தேன், படைத்து வைத்தும் கிடைக்கவில்லை, அவனும் இங்கே தேடுகிறான். ஏன்னா மனிதனாக வாழ வேண்டும் என்ற இலக்கணத்தோடு பரிணமித்திருந்தாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடுகின்ற போது பெரும்பாலும் கிட்டுவது இல்லை.
820 கோடி மக்களிலேயும் நிம்மதியாக, நிறைவாக, வளமாக வாழ்கிறேன் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர்? எனவே படைத்து வைத்தும் கிடைக்கவில்லை, அவனும் இங்கே தேடுகிறான். இந்த கிரேக்க தத்துவ ஞானி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மேதை பகல் வேலை கையில் விளக்குடன் சென்றாராம். மனிதன் எங்கே தேடுகிறேன் நான் என்றாராம் சொல்லுவாங்களே. அது போல பரிணாம நீதியின்படி உருவானால் அது படைக்கப்பட்ட ஒரு மனித இனம். அந்த நோக்கத்திற்கு ஏற்ப வாழ்கிறதா? மகரிஷி சொல்லுவாங்க, எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் மனிதன். மிகச் சிறப்பு இல்லையா? அப்ப எல்லாம் வல்ல, எல்லாமே உள்ள மனித குலத்தில் இத்தனை சிக்கல்கள், யுத்தங்கள் எப்படி வந்தன? சிந்திக்க வேண்டிய கேள்விதான் இது. படைப்பின் நோக்கம் தெய்வீகமாக வாழ்வது. உள்ள நிலை விலங்கை விட கேவலமான ஒரு வாழ்க்கை. இந்த நாய் பிழைப்புன்னு சொல்லுவாங்க பாருங்க. அது என்ன நாய் பிழைப்பு? கிராம பக்கத்தை சொல்லுவாங்க, என்ன பொழப்பு போங்க, நாய் பொழப்பு அப்படிம்பாங்க. அது என்ன அர்த்தம் இருக்கு என்று பார்க்கின்ற போது, இந்த தெருநாய் இருக்கு பாருங்க, அதுக்கு என்ன பெரிய ஆப்ளிகேஷன்? ஒன்றும் இருக்காது. ஆனா ஒரு இடத்துல சும்மா இருக்கான்னு பாருங்களேன், விறுவிறுன்னு அந்த முனைக்கு ஓடும், அப்படி இப்படி பார்க்கும் எந்த டைரக்ஷனில் போகலான்னு, மறுபடியும் அந்த பக்கம் ஓடும். இப்படி 4 பேர் ஓடி போயிட்டு ஒரு இடத்த படுத்துரும் நாக்க தங்க போட்டுட்டு, மறுபடியும் எந்திரிக்கு மறுபடியும் ஓடும். கிராமப்புறத்துல சொல்லுவாங்க, நாய்க்கு நிக்க நேரம் இல்லை, செய்ய வேலை இல்லைம்பாங்க. நாய்க்கு நிக்க நேரம் இல்லை, செய்யறதுக்கும் ஒரு வேலையும் இல்லை. இப்ப மனுஷன் பொழப்பும் அப்படித்தான் இருக்கு. நிக்க நேரம் இல்லை, சாப்பிட நேரம் இல்லை, தூங்க நேரம் இல்லை, மனைவியை கவனிக்க நேரம் இல்லை, குழந்தைகளை கொஞ்ச நேரம் இல்லை, ஆல்வேஸ் பிஸி. ஆனா என்ன நோக்கம் இல்லை? என்ன நோக்கம்? படைக்கப்பட்ட போது என்ன நினைத்து என்னை படைத்தாயோ? என்ன நினைச்சான்? தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஒரு நிறைவான, மகிழ்வான, பேரின்ப வாழ்க்கையை தூய்ப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட பரிணமித்த ஒரு ஜீவன் தான் மனிதன். அப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க? பேரின்பம் பேசுறமே, உண்மையில அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியுமா? சாமிஜி ஒரு முறை கேட்டதாக ஒரு செவி வழி செய்தி, கொடுத்தா தாங்குவீங்களா அப்படின்னு சாமி கேட்டதாக ஒரு செய்தி காதில் விழுந்தது. ஏன் தாங்க மாட்டோம்? 1.5 வோல்ட் பேட்டரியில நீங்க 12 வோல்ட் சேமிக்க முடியுமா? 1.5 தான். அப்போ 12 வோல்ட் பேட்டரினா 12 வோல்ட் வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். அது போல நம்முடைய உடல் தாங்காது, நம்முடைய மனம் தாங்காது. அதனால் எவ்வளவு இந்த தாங்குமோ அந்த அளவுக்கு சேனலைஸ் பண்ணி தான் சாமியை தீட்சை கொடுப்பாங்க. அவருடைய ஆற்றலுக்கு நம்மளை தாங்க மாட்டோம். ஆசிரியர் பயிற்சி அப்போ மகர்ஷி கடைசி நிகழ்ச்சி ஆற்றலை பாய்ச்சுவது என்ற ஒரு நிகழ்ச்சி. சாமிஜி எழுதுன்ற 2 கைகளை வாழ்த்து பொசிஷன்ல வச்சு பிரபஞ்சத்தோடு தன்னை இணைத்து கொண்டு, இந்த ஆற்றல் தெய்வீகளை வந்து கொண்டு இருக்கையெல்லாம் வாங்கிக் கொள்ளுங்க, எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி அந்த ஆற்றல் வாங்குவாங்க. ஒரு முறை சர்வீஸ்க்கு போயிருந்த போது ஒரு 15-20 துணை பேராசிரியர்கள் எல்லாம் மேடையில் பின்னால் அமர்ந்திருந்தோம். சாமிஜி முன்னாடி பிளஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
கண்ணை மூடி உட்காந்துருக்கிறோம். அப்படியே ஒரு தென்றல் வீசியது போல காற்று. ஃபேன் தான் சுத்துதோ என்று மேலே பார்த்தா ஃபேன் சுத்தல. காத்தடிக்கதான் வெளியில பார்த்தா மரம் எதுவுமே அசையல. அப்ப எங்க இருந்து இந்த தென்றல் வீசுகிறது அப்படின்னு கவனிச்சு பார்த்தா சாமியுடைய கைகள் மட்டுமல்ல, உடல் முழுவதுமே ஆற்றலாக பரவும். அப்ப அந்த பிரபஞ்சத்தோடு இணைந்தால் எவ்வளவு சக்தி இந்த உடல் வழியாக வெளியேற்ற முடியும் என்பதை அனுபவத்தில் பார்த்து, அப்படிப்பட்ட அற்புதமான குரு நாம் பெற்ற பாக்கியம். எனவே அவ்வளவு ஆற்றல் நம்மிடத்தில் இருந்தும் கூட அதை விட நமக்கு பணம் தானே பெருசா இருக்கு. பணம், பதவி, செல்வாக்கு, புலன் இன்பங்கள். இந்த சமுதாயத்தை, மனிதர்களை பார்க்கிற போது பாரதியார் கேட்ட மாதிரிதான், பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. வேடிக்கை மனுஷனுங்க. எனவே வாழ்க்கையின் நோக்கம், வாழ்க்கையின் நிறைவு என்பது ஆத்ம நிறைவு. ஏன்னா உடலுக்கும் ஒரு நிறைவு இருக்குங்க, உடல் திருப்தின்னு சொல்லுவோம். மனதுக்கும் ஒரு நிறைவு இருக்குது, மன திருப்தின்னு சொல்றோம். பொருள் வளத்திற்கும் ஒரு நிறைவு வேணும். பிச்சைக்காரன் வந்துட்டு பிலாசபி பேசினா யாரை கேட்பாங்களா? இல்ல பிச்சைக்காரன் பிலாசபிய ஃபாலோ பண்ண முடியுமா? வயிற்று பசு உள்ளவனுக்கு தத்துவம் எங்க போகும்? போகாது. அளப்பரிய செல்வம் உள்ளவன் அவனுக்கும் போகாது. பைபிள்ல இயேசுபிரான் ஒவ்வொரு பிரசங்கத்தின் போதும் அப்பமும் பானகம் வரவழைத்து தந்தார் என்று சொல்லுவாங்க. ஏன்னா பசி தீர்ந்தாதான் மனிதனுக்கு மூளையே வேலை செய்யும். சரி, இதன் மறுமுனை ஒரு பெரிய செல்வந்தர் வர்றார், எனக்கு பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கணும். அவரு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஏழைகளுக்கு நோயுற்றோர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க அப்படின்னார். செல்வந்தர் சொன்னார், அப்படித்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னார். உங்களுக்கு எவ்வளவு செல்வம் இருக்குன்னு கேட்டார். அது நிறைய இருக்குன்னார். அதெல்லாம் எடுத்து ஏழைகளுக்கு தானம் செய்து விடுங்கள் என்னார் இயேசுபிரான். ஐயோ, அது எப்படி முடியும் என்று சொல்லிவிட்டு அவர் போயிட்டார், ஞானம் வேண்டான்னு. அவர் போனதுக்கு அப்புறம் தான் இயேசு சொல்றார், ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை தீராதடி என் கண்ணம்மா, கட்டையிலும் வேகாதடின்னு. ஊசி முனை காதுக்குள்ள ஒட்டகம் போகாது, என் யானை போகுமா? ஸோ ஒரு ஆங்கில பேராசிரியர் என்ன சொன்னார்னா என்கிட்ட, இந்த கேமல் என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று ஒட்டகம், இன்னொன்று தாம்பு கயிறுன்னாரு. இது பொருத்தமா இருக்கே. ஒரு ஊசியுடைய காதுக்குள்ள எவ்வளவு போகும்? ஒரு சின்ன நூல் தான் போகும். அப்ப பெரிய நூல் தாம்பு கயிறு, அதை கூட ஒருவேளை ஊசியில கோத்துடலாம். ஆனா ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது சாத்தியம் இல்லை என்று இயேசுபிரான் 2 கோட்பாடுகளை கொடுக்கிறார். அப்ப வறுமையும் நிறைவு தராது, செழுமையும் நிறைவு தராது. இரண்டுக்கும் இடையில் ஒரு மிடில் பாத், ஒரு நடுப்பாதை. அதைத்தான் புத்தர் சொல்றார், தம்மம் சரணம் கச்சாமி. புத்தர் தம்மம் என்ன சொல்றது? நடுப்பாதை. இதுல போனாலும் ஞானம் கிடைக்காது, அதுல இருந்தாலும் ஞானம் கிடைக்காது. இரண்டுக்கும் இடையில் ஒரு நடுப்பாதை. அதான் மிடில் கிளாஸ் ஆர் கிஃப்டட் பீப்புள். ஆனா அவங்களுக்கு அது அனுபவிக்க தெரியறது இல்லை.
பணக்காரனை பார்த்து எங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மன்றங்கள்ல நிகழ்ச்சி நடத்துற போது நான் கேட்பேன், எல்லாம் ஞானம் பெருசு வந்து கேட்குறீங்கல்ல, இதோட நமக்கு என்ன பெரிய வேலைன்னா பேசுறீங்கல்ல, இப்ப ஆளுக்கு 1 கோடி ரூபாய் கையில கொடுத்தா நாளைக்கு நீங்க மன்றத்துக்கு வருவீங்களான்னு கேட்டேன். எல்லாம் சிரிச்சாங்க. யாரும் வரமாட்டீங்க. அதை எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன வாங்கலாம்னு போவீங்களே தவிர மன்றத்துக்கு அதுக்கப்புறம் போய்க்கலாம்னு சொல்லிடுவீங்க. அது பணத்தினுடைய மயக்கு, மினுக்கு. அது மாதிரி செல்வத்துடைய மினுக்கு கவர்ச்சி காட்டி நம்மளை ஏமாத்தும். அது போல நடுத்தர வாழ்க்கை பாதுகாப்பானது, அருமையான வாழ்க்கை அது. சரி, இப்போ இந்த இந்த லிமிட்டேஷன் எப்படி போட முடியும்? எது நடுத்தரம், எவ்வளவு நமக்கு போதும் என்ற எல்லை கோட்டை யார் வகுப்பது? வள்ளுவர் கிட்ட ஒருத்தர் கேட்கிறார், வள்ளுவரே எவ்வளவு சம்பாதிச்சா ஹாப்பியா இருக்கலாம் சொல்லுங்க, ஒரு ஃபார்முலா. வள்ளுவர் இன்றைக்கும் பொருந்தக்கூடியதுதான் சொல்ல முடியும். அதனால தீர்க்கதரிசிகள் ஞானிகள் அல்லவா. அவர் 2050 ஆண்டுக்கு முன்பே சொல்லிட்டார், நீ எவ்வளவு சம்பாதிச்சா நிம்மதியா இருப்பேன்னு எனக்கு தெரியாது, எவ்வளவு சம்பாதிச்சா நிம்மதியா இருப்பேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு எத்தனை அரசியல்வாதிகள் லட்சக்கணக்கான கோடி வச்சிருக்கிறாங்க, நிம்மதியா இருக்கிறாங்களும் கேட்டு பாருங்களேன். எத்தனையோ செல்வந்தர்கள். அப்போ வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம ஒரு ஃபார்முலா சொல்றேன் கேளுன்னாரு வள்ளுவர். என்ன? ஆகாறு அளவிட்டது ஆயினும் கேடு இல்லை, போகாறு அகலாக்கடை. சம்பாத்தியத்துக்கு மேல செலவு வராம பார்த்துக்கோ, அது போதும். குறைவா சம்பளம் இருக்கா, பிரச்சனை இல்லை, கடன் வாங்காம பார்த்துக்கோ. அப்போ கடன் வாங்கும் அளவுக்கு ஆசைகள் இருந்தால் வாழ்க்கை நிறைவு பெறாது. கடன் கொடுக்கும் அளவுக்கு பணம் கையில் இருந்தாலும் கொடுத்து திரும்ப வரலையேன்னு கவலையில இருப்போமே தவிர அங்கே நிறைவு பெறாது. அதான் மகிழ்ச்சி நிறைவான செல்வம் என்பார். நிறைவான செல்வம். அப்ப இந்த நிறைவான செல்வத்துக்கு என்ன ஃபார்முலா என்றால், இன்னென்ன வசதிகள் அடிப்படை, இதை நாம பெறக்கூடிய அளவிலே வருமானம். இதற்கு மேலும் வருதா வேணாம்னு சொல்ல முடியுமா? அது மட்டும் இல்லை, இந்தியா போன்ற நாடுகளில் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. என்ன பாதுகாப்பு? திடீர்னு ஏதோ செலவு வந்து வச்சுங்களேன், யாரும் எத்தனை பேர் உதவி செய்வான்னு சொல்ல முடியாது. அரசாங்கம் எத்தனை வரி வாங்கினாலும் நமக்கு ஒன்றும் செய்யாது. அப்போ ஒரு அன்ஃபோர்சின் சிச்சுவேஷன், எதிர்பாராத ஒரு நிலைமைக்காகவும் முதுமைக்காகவும் ஒரு சேவிங்ஸ் நமக்கு அவசியமாகுது. அப்போ ஒரு எல்லைக்கோடு வைத்துக் கொள்கிறோம், இதுதான் நம்முடைய வாழ்க்கை தேவைகள், ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங். இதுக்கு மேலும் வருது, அதெல்லாம் வங்கியில் டெபாசிட் பண்ணிடுங்க. என்னுடையதுன்னு நினைக்க வேண்டாம், என்னுடைய நினைக்க வேண்டாம். எப்போ நமக்கு தேவை வருகிறதோ அப்போ மட்டும் அதை திறந்து பார்த்தா போதும். ஏன்னா இதுவும் ஒரு வகை சமுதாய சேவை தான். எப்படி நாம பேங்க்ல டெபாசிட் பண்றோம், திறமை உள்ளவன் பணம் இல்லாதவன் அவன் கடன் வாங்கி தொழில் செஞ்சு லாபம் பார்த்து கடனை திருப்பி கட்டுவான். அப்ப யாரோ முன்பின் தெரியாத ஒருவனுக்கு நாம் டெபாசிட் போட்ட பணம் தான் அங்க உதவி செய்யுது. டெபாசிட் இல்லைன்னா பேங்க் எப்படி லோன் கொடுக்க முடியும்? ஸோ இது இன்டைரக்ட்லி ஒரு புண்ணியம். நம்முடைய பணம் திரும்பி வராதோன்னு பயமும் இல்லை, நல்லா செஞ்ச புண்ணியம் உண்டு.
எனவே இப்படி ஒரு ஒரு ஃப்ரேம், ஐ கேன் பை எ கார் பட் ஐ டோன்ட் வாண்ட் டு பை. எனக்கு தேவையில்லை, வேணும்னா கார் டேக்ஸ் கூப்பிட்டா போகிறோம். எதுக்கு தேவையில்லாமல் வாங்கி அதுக்கு ஒரு கவர் போட்டு வீட்டில் நிப்பாட்டிக்கிட்டு நான் வீட்லேயும் கார் இருக்குன்னு பெருமை பேசிக்கிட்டு. ஸோ ஒரு ஃப்ரேம், நடுப்பாதை. இது போல இந்த தேவையில்லாத ஆடம்பரம், டம்பாச்சாரம் இதெல்லாம் விட்டுட்டு யாரும் நம்மளை மதிக்க வேண்டாம். நம்முடைய நிலைமை என்னன்னு நமக்கு தெரியும். யாருடைய போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி, சாமி சொல்லுவாங்க, போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி. நம்முடைய கடமை என்னவோ அதை மட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். இப்போ நிம்மதி வருமா வராதா? எங்கே போகும் நிம்மதி? இறைவன் தந்ததே நிம்மதியான வாழ்க்கை தான். இறைவன் தந்ததே நிம்மதியான வாழ்க்கை தான். நாம தொலைத்து விட்டு அதை நம்ம தேடிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுல தொலைச்சோம் என்ன நமக்கு அடையாளம் தெரியல. இதில் தொலைத்தோம் என்பதே நமக்கு அடையாளம் தெரியல. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும்னு நினைக்கிறேன். யாரு தூண்டு போட்டு வைப்பாங்க போய் உட்கார்றதுக்கு? ஸோ நம்முள்ளே தொலைத்த அமைதியை, நிம்மதியை நாம் தான் தேடி எடுத்து ஆகணும். அந்த நிம்மதியைத்தான் இந்த ஆத்மா நாடுகிறது, வேற எதையும் நாடுவது இல்லை. எனவே இந்த ஆத்மா நிறை பெற வேண்டும் என்றால் வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கணும். அதாவது பொதுவாக எத்தனை பேருக்கு நான் ஐ ஆம் ரெடி டு லீவ் த வேர்ல்ட், இந்த பூமி விட்டு போறதுக்கு தயாரா இருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? வெறுப்புல சொல்றது வேற. இந்த அவசரப்படுறதுக்கு பேனா போ, பேசாம போய் சேர்ந்துடலாம் போ. இது விரக்தி. இது விரக்தி. நல்லபடியா வாழ்கின்ற போது போதும் இந்த வாழ்க்கை என்று எத்தனை பேர் நினைக்க முடியும்? ஏன்? ஆத்ம நிறைவுன்னு ஒண்ணு இருக்குங்க. அதான் மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். உடல் திருப்தி, பொருள் திருப்தி, மன திருப்தி மூன்றும் கூட எட்டி விடலாம். ஆனா ஆத்ம திருப்தி பணம் கொடுத்து வாங்க முடியுமா? இல்ல டோக்கன் வாங்கி அர்ச்சனை பண்ணினா கிடைக்குமா? கிடைக்காது. அது தன் மூலத்தை அறிந்து நிலைத்தால் மட்டுமே நிறைய பெறும். அது வரைக்கும் ஆத்மாவின் பயணம் நிற்பதும் இல்லை, சலிப்பதும் இல்லை, ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால்தான் அடிப்படையில் மனிதனுக்கு பிரம்ம ஞானம் வேண்டும். வாழ்க்கை கல்வி என்பதே பிரம்மச்சரியம் தான். பிரம்மத்தை அனுசரித்து வாழ்கின்ற வாழ்க்கை முறை. அறத்துப்பால் தான் முதல்ல கொடுத்தார் வள்ளுவ பெருந்தகை. அறம் தான் வாழ்க்கையின் ஆதாரம். இப்ப அரண்மனைன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த நாட்டுக்குள் பாதுகாப்பான இடம் என்று சொன்னால் அரண்மனை. உயர்ந்த மதிச்சோர் கட்டியிருப்பாங்க, சுற்றிலும் அகழியை வெட்டி முதல்ல எல்லாரும் உள்ள விட்டுருப்பாங்க. அந்த பிரதான வாயில இறக்கி விட்டா தான் உள்ள யாரும் போக முடியும். இப்ப சர்வ பாதுகாப்பான ஒரு வீடு என்று சொன்னால் அரண்மனை. அதே போல எந்த ஒரு பங்களாவும் காம்பவுண்ட் சுவரும் பிளாக் கேட்ஸும் இல்லாம நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொன்னால் அது யார் தருவார்? மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நேர பெற.
மனத்துக்கண் மாசு இலன் ஆதல். மனதிலே தீயது வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், மனசு ஒரு கண்ணாடி, ரிஃப்ளெக்டர். ஆத்மா என்ன இருக்கோ அதை எடுத்து காட்டுது, அவ்வளவுதான். மனசை நோந்து என்ன பண்றது? ஆத்மா தூய்மையா இருந்தா மனசும் தூய்மையா இருக்கும். ஆத்மா அசிங்கமா இருந்தா மனசும் அசிங்கமா தான் இருக்கும். எனவே இங்கே மனத்துக்கண் மாசு இலன் ஆதல் என்று சொன்னால், இங்கே மனம் என்பது ஆத்மாவை குறிக்கும். எனவே ஆத்மா தூய்மையாக இருந்தால், எந்த ஒரு பாவ பதிவும் அதில் இல்லை என்று சொன்னால், அதுவே உனக்கு சகல வகையிலையும் பாதுகாப்பை தந்துவிடும். பிரளயங்கள் அவனை தீண்டுவதில்லை என்கிறது பகவத்கீதை. யாரெல்லாம் யோவான் கப்பலிலே ஏறுவார்களோ அவர்களெல்லாம் பிழைப்பார்கள், மற்றவர் அழிந்து போவார்கள் என்று உலகம் அழியக்கூடிய நாளிலே இது நடக்கும் என்று பைபிள் பேசுகிறது. அப்ப எது நமக்கு முழுமையான பாதுகாப்பு? மனத்துக்கண் மாசு இலன் ஆதல். ஆத்மாவே தெரியலன்னு எப்படி சுத்தமா இருக்கா இல்லையான்னு தெரியும்? இதுதான் ஆத்மான்னு தெரிஞ்சாத்தானே சுத்தமா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சாத்தானே திருத்தத்திற்கு போக முடியும். இதுவரைக்கும் ஆத்மாவை பற்றி யார் நமக்கு தெளிவான விளக்கம் சொன்னாங்க? வேதத்தில் மகர்ஷி கிட்ட வந்து அவர் சொன்ன தத்துவங்கள்ல உள்ள போய் 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 ஆழ்ந்து ஆழ்ந்து உள்ள போனால் இதுதான் ஆத்மா என்பதை விளக்கி சொல்ல முடியும், விளங்கிக் கொள்ள முடியும். வேதத்திலேயும் நுழைப்புள் மேய்ந்தா புரியாது. ஏதோ அப்பப்போ வந்தோம், அப்பப்போ பார்த்தோம், பேசணும்னா ஆத்ம தத்துவம் புரியாது. எனவே ஆத்மாதான் வாழ்கிறது. வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்து நிலம் மீது விழுந்த பின்ன என்பார் மகர்ஷி அவர்கள். வினை பயனே ஒரு தேகம் கண்டான் எல்லா மகன்களும் சொல்லியிருக்கிறாங்களே. அப்ப பிறப்பு என்பதே ஆத்மாவை தூய்மை செய்வதற்கான வாய்ப்பே தவிர வேறு இல்லை. அதை பெற்றுவிட்டால் இறப்பு என்பது இனிமையான அனுபவம். இறப்பு என்பது இனிமையான அனுபவம், கிளைமேக்ஸ் ஆஃப் தி லைஃப். இந்த வாழ்க்கையின் கிளைமேக்ஸ் அது. அதுல பயப்படுறதுக்கோ தயங்குறதுக்கோ இல்லை. பிறகு ஏன் மக்கள் அதை வரவேற்க மாட்டேன் என்கிறார்கள்? அதாவது நீங்க ராமாயணத்தை எல்லாம் பெருமையா படிக்கிறோம். இறுதியில ராமன், இலக்குவன், பரதன், சத்ருக்னன், இன்னும் இவருடைய ஃபாலோவர்ஸ் சுக்ரீவன் எல்லாம் எப்படி செத்தாங்க? விபத்தா இல்ல யுத்தத்துல செத்து போனாங்களா? எல்லாரும் அவதாரத்தை நிறைவு செய்வதற்காக சரையு நதியில இறங்கி நிறைவு செய்தார்கள். அது தற்கொலை தானே? இந்திய அரசியல் சாசனப்படி ராமன் செய்தது தற்கொலை மட்டுமல்ல, கூடையில கூட்டிட்டு போயிட்டார்ல நிறைய பேரை, கொலை சேர்த்து போட்டுடலாம். அதான் வாழ்க்கை. நாம விரும்பி வாழ்க்கை நிறைவு செய்வது. அப்ப அந்த விருப்பம் எப்போ வரும்? ஏன் வருவதில்லை என்று சொன்னா தவிப்பு. நாம போயிட்டா என் குடும்பத்தை யார் கவனிப்பா, என் குழந்தைகளை யார் கவனிப்பா, இதெல்லாம் இத்தனை இருக்கு, என்ன பண்றது, எல்லாம் சம்பவிச்சு வச்சுமே அனுபவிக்க போறதா? இதுதானே கதை, இதுதானே கதை. யாரை நம்பி நாம பிறந்தோம்? நம்மளை நம்பி யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க? யார் இருக்காங்க?
யாரும் கூட வர மாட்டாங்க. நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை, எல்லாம் பேசலாம். ஆனா கூட வருமா? கண்ணதாசன் அதுக்கும் அழகா ஒரு 4 வரி சொன்னார். பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதலித்த அனைவருமே மனம் முடிப்பதில்லை, மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை. இதுதான் இயற்கை, இதுதான் வாழ்க்கை. அதனால் நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பக்குவம் எப்படி வரும்? ஆத்ம தரிசனம். ஆத்மாவை அறிந்தால்தான் இந்த பக்குவம் வரும். அது ஏன் இல்லைன்றதுக்கு வள்ளுவப்பெருந்தகை அருமையா ஒரு குறள் சொல்றார். இது வரக்கூடிய அதிகாரம் வந்து சூது. இது அப்படியே ரிவர்ஸ்ல போட்டு நம்ம தத்துவத்துக்கு பயன்படுத்தலாம். அவர் என்ன சொல்றாரு சூது அதிகாரத்துல, சூதாட்டம் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டுன்னு கௌரவ பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? லீகலைஸ்டு கேம்பிளிங் அர்த்தம். சட்டப்பூர்வமான சூதாட்ட அரங்கம், அதான் ஷேர் மார்க்கெட். இதுல யார் போவான்? குறுகிய காலத்தில் அதிக பணம் பார்க்கணும் ஆசை உள்ளவன் தானே போவான். தர்மம் பார்ப்போம் போவானா? அறிவு வேறு அழகை கொண்டவர் அறத்தொழில் புரிந்திடாமல் கழகம் ஆடலும் இதை விட கல்லுணல் இது என்றேன்னு கேட்டான் தர்மன். சூதாடுறதை விட குடிக்கிறது நல்லது இல்லையா? ஏன்னா அவன் ஃபிளாட் ஆயிடுவான், ஒரு ஃபுல் அடிச்சானா ஃபிளாட் ஆயிடுவான். ஆனா இவனுக்கு போதை எப்ப தெளியும்? தெளியவே தெரியாது. சரி, அதுலேயும் ஜெயிப்பவன் ஒரு கட்டத்துல போது இன்னைக்கு வசூல் நினைச்சிருவான். ஆனா தோத்தவன் இருக்கிறானே, எந்திரிக்கவே மாட்டான். அப்ப என்ன சொல்றாரு வள்ளுவர்? இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு. எப்படி என்பது எக்ஸாம்பிள் சொல்றாரு. நலமாக வளமாக இருப்பவனை காட்டிலும் நோயுற்றும் பல பிரச்சனைகளில் உழல்பவனும் நீண்ட நாள் வாழவே ஆசைப்படுவான். அதுபோல இங்கே பணைய பொருள் இழக்க 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 இவனுக்கு சூதாட்டத்தின் மேல் ஆசை அதிகமாகும். இது இப்படியே ரிவர்ஸ்ல கொண்டு வா. அது மாதிரி இங்கே வாழ்க்கையில துன்பம் மிக 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 அவனுக்கு இன்னும் நிறைய நாள் வாழணும்னு ஆசையா இருக்கும். ஏன் இந்த விபரீதம் பாருங்களேன். மகர்ஷி அதுக்கு விளக்கம் சொல்லுவார். ஏன்னா இந்த ஆத்ம பயணம் என்பதே துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை துய்த்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் திளைப்பது. இதுதான் பிறப்பின் நோக்கம். ஆத்மாவின் பயணமே இதை நோக்கியதுதான். அப்ப துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை துய்த்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் திளைக்க வேண்டும். அப்படி வந்த ஆத்மா என்ன நடக்குது வாழ்க்கை என்று சொன்னால், இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் மாறி மாறி வந்தா கூட பரவாயில்ல. இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காண்பது என் தோழி. இப்படி இருக்குது பொழப்பு. எப்படி நிறைய பெறும்? அமைதி அடையாளம் காண முடியல, பேரின்பத்தை தொடவே முடியல. அப்ப பிறவை நோக்க முடியலையே, எப்படி சாக முடியும்? இல்லையா? அதனால்தான் பெரும்பாலான மக்கள் ஹாஸ்பிட்டல்ல இந்த மொபைல் பெட்டில் ஒரு வார்டு இன்னொரு வார்டு எடுத்துட்டு போவாங்க, ஐஸ் எடுத்துட்டு போவாங்க. அதை பார்த்தீங்கன்னா கையில காலில் மூக்குல எல்லாம் அங்கே ஒரு டியூப் இங்கே ஒரு டியூப், ஆக்சிஜனு குளுக்கோஸு எல்லாம் வச்சிருப்போம்.
இதெல்லாம் பிடுங்கிட்டா 5 நிமிஷம் செத்து போயிடுவான். ஏன்பா போறியா அப்படின்னு கேட்டா, என்ன சாக சொல்றியா அப்படின்பா. சொந்தக்காரங்களை கேட்டா, என்ன செலவாலும் பரவாயில்லைங்க, எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். அது அவருக்கு தெரிஞ்சிருந்தா அவர் ஏன் சாக போறாரு? பிறர் நோய் தீர்க்கும் வைத்தியனும் தன் நோய் தீர்க்க மாட்டாமல் பாய் போட்டு தூங்குதம்மா, உயிரும் பேரோடு பொய்யோடு சேர்ந்ததம்மா பார் கண்ணதாசன். சரி, அப்படியே காப்பாற்றிக்குவேன். ஒரு எக்ஸ்டென்ஷன் 10 வருஷம் கொடுத்தா என்ன பண்ணுவேன்? புதுசாக ஏதாவது பண்ண போறியா? அதே தின்னு தூங்கி ஊசுத்தி வெட்டினே பேசி இதைத்தானே பண்ண போறேன். இதுல எக்ஸ்டென்ஷன் வேற வேண்டி இருக்குது. இதுதான் வேடிக்கை மனிதர்களை போல. இது வேடிக்கை என்பது தெரிஞ்சாதான் நாம வெளியே வர முடியும். நாமும் இதேதான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருந்தா எப்படி வெளியே வர முடியும்? இப்படி இந்த வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்கின்ற போது, நம்முடைய ஆண்டோர்களும் சான்றோர்களும் காட்டிய வாழ்க்கை நெறியை நாம் புரிந்து கொள்கின்ற போது, இந்த வாழ்க்கை என்பதே ஆன்மாவை சார்ந்ததுதான். லௌகிகமும் தனியே ஒண்ணு கிடையாதுங்க. ஆன்மீகத்திற்குள் லௌகிகம் அடக்கம். ஆன்மீகம் மட்டும்தான் வாழ்க்கை. அதுல லௌகிகம் கொஞ்சம் சேர்ந்திருக்கு. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லாகியாங்கு. பொருளும் அருளும் நிறைந்ததுதான் வாழ்க்கை நிறைவு. பொருளும் அருளும் நிறைந்ததுதான் வாழ்க்கை நிறைவு, ஆத்ம திருப்தி. அந்த பொருள் மட்டும் வாழ்ந்து பார்க்காம அருள் சார்ந்த வாழ்க்கையின் மறுபக்கத்தையும் வாழ்ந்து பார்த்தரணும். அப்படி வாழ்கின்ற போதுதான் இதுல நம்ம கொண்டு வந்த சரக்கெல்லாம் தூய்மைப்படுத்துவதற்கு தான் இறைவனையே நாம் தேடுகிறோம். எதுக்கு கோயிலுக்கு போறோம்? இதெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்காகத்தான். இந்த ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்கான மன தைரியம் வரணும், மனப்பக்குவம் வேணும். அதைத்தான் நம்ம இறைவனிடத்துல கேட்கணுமே தவிர கடன்கார மாதிரி எதையோ கேட்கும். ட்ரூ பிரேயர் ஆஸ்க்ஸ் ஃபார் நத்திங், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் ப்ரொவைடட் பை காட். இறை வழிபாடு என்பதை நன்றி செலுத்துவதுதான் இறை வழிபாடு. இந்த வாழ்க்கையை தந்து நம்மை பாதுகாத்து நல்ல ஒரு குருவை தந்து ஆத்ம தரிசனம் பெறக்கூடிய வகையிலையும் அருள் பளித்திருக்கிறானே, அந்த இயற்கைக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? அதுக்கு பேரு தாங்க இறை வழிபடுதல். அப்ப இறை நீதியோடு வாழ்ந்து விட்டாலே ஆத்மா தூய்மையை நோக்கித்தான் போகும். அதாவது எங்கே களங்கம் துவங்கியது ஆத்மாவில? நுண்ணுயிரிலே கிடையாது, தாவரங்களிலேயும் கிடையாது. புழு வந்த பிறகுதானே உணவுக்காக இன்னொன்றை எடுத்து சாப்பிட்டுச்சு. பிறர் வளம் பறித்தல். அது விலங்குகள் பறவை வரைக்கும் அதுதான் வாழ்க்கை, வேறு வழி கிடையாது. அதை நீக்குவதற்காகத்தானே மனுஷனாக வந்தது. இந்த குறையை நீக்கி இறையுணர்வு பெறக்கூடிய வகையிலே வந்த ஒரு உயிரினம் தானே மனிதன். அப்ப அந்த மனித பிறப்பின் நோக்கத்துக்கு ஏற்ப வாழ்ந்திருந்தால் இன்றைக்கு உலகமே சொர்க்குலகமாக தான் இருக்குமே தவிர இத்தனை பிரச்சனைகளுக்கு இங்க வாய்ப்பே கிடையாது. அப்ப காரணம் என்ன? ஒவ்வொரு தலைமுறையும் பாவத்தை சேர்த்து கொண்டே போகிறது.
அறிந்தோ அறியாமலேயோ, தெரிந்தோ தெரியாமலேயோ, புரிந்தோ புரியாமலேயோ பாவத்தையே வர வைக்கிறாங்க. பணம் பணம் பதவி, பணம் பதவி. இல்லாதவனும் பாவம் பண்றான், இருக்கிறவனும் பாவத்துக்கு மேல பாவம் பண்றான். எப்படி ஆத்மா தூய்மை பெற முடியும்? எப்படி ஆத்ம தரிசனம் கிடைக்கும்? எப்படி நிறைவாக வாழ்ந்தோம் என்ற மன நிறைவு கிடைக்கும்? சாத்தியமே இல்லை. அப்ப எவ்வளவு செல்வம், செல்வாக்கு, பதவி இருந்தாலும் என்னத்தை சம்பாதிச்சு, என்னத்தை அனுபவிச்சு, என்ன சுகத்தை கண்டம் போ, அப்படி ஒரு புலம்பல் வருதா இல்லையா? ஒவ்வொருவருக்குள்ளேயும் வரும். சாவுக்குள் வந்தே தீரும். சில பேருக்கு முன்னாடியே வரும், சில பேருக்கு சாருக்கு முன்னாடி வரும். ஆனா வராம போகாது. அப்ப இந்த கேள்வி கேட்பது யார்? இன்னும் என்ன வேணும்? இது வரைக்கும் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அனுபவிக்காத வசதிகளை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப இன்னும் என்ன குறை நமக்கு? ஏன் இந்த கேள்வி கேட்கிறது? என்னத்தை சம்பாதிச்சு, என்னத்தை அனுபவிச்சு, என்ன சுகத்தை கண்டேன் போன்னு யார் கேட்கிறா? இது ஆத்மா எழுப்புகின்ற கேள்வி. எனக்காக என்னப்பா பண்ணினேன்? எப்ப பாரு உடம்பு, வயிறு, வாழ்க்கை, வசதினே ஓடிட்டு இருக்கிறியே. உன்னை உருவாக்குனதே நான் தானே. தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்த போது நான் தானே முதல்ல உருவானேன். வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறத்தானே உருவானேன். என்ன எங்கேயாவது கவனிக்கிறீங்களா? என்னை வச்சு எல்லா ஆட்டம் ஆடுறீங்களே தவிர இனி எப்பா திரும்பி பார்த்தியாப்பா? யார் பதில் சொல்ல முடியும்? யார்கிட்ட விளக்கம் கிடைக்கும்? எனவே நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. கண்ணஸ் ரொம்ப அழகா சொல்லுவார். உடல் எனும் கூடு விடும் முன்னே இறைவனுடன் கூடுதல் ஆனந்தம். உயிர் எனும் காற்று பறந்திடும் முன்னே தத்துவ காற்றே பேரின்பம். இதெல்லாம் திரைப்படத்துல வராத பாடல்கள் இதெல்லாம். அதனால இந்த உடம்பு கூடு விழுவதற்கு முன்னாடி இறைவனை கூடி விட வேண்டும். உயிர் பறந்து போறதுக்கு முன்னாடி ஆத்மா கடவுள்கிட்ட போயிட்டு வந்துடணும். ஏன்னா செத்ததுக்கு அப்புறம் ஆத்மா அங்க போறது இல்லை. அது வாழ்கின்ற போதே தூக்கின்ற பேரின்பம். செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதேரி போல் என்னை நினையில் வளர் பெருமான். செத்ததுக்கு அப்புறம் சிவலோகம் போக முடியாது, வைகுண்டம் போக முடியாது. இருக்கும் போதே போயிட்டு வரணும். அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது அவன். அப்படிப்பட்ட ஒரு அற வாழ்க்கை மரத்திலேயோ காட்டிலேயோ கிடைக்காதுங்க. ரிஷிகேஷ்லயோ கும்பமேளாலேயோ கிடைக்காது. குடும்பத்துலதான் கிடைக்கும். ஏன்னா உடலை மனதை நிறைவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் குடும்பத்துலதான் இருக்கு. அதெல்லாம் அனுபவிச்சு துவைத்து போதுமட அந்த வாழ்க்கை அப்படின்னு நினைச்சாதான் ஆத்மாவுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். இப்படி சராசரி ஆயுள் வாழ்க்கை 70-90க்கு போயிடுச்சு. இப்போ பேத்தட்டிக் லைஃப். சாமியே சொல்லுவாங்க 70க்கு மேல இருக்கிறதெல்லாம் ஒரு தண்டனை அப்படிப்பார். அனுபவிச்சு பார்த்த ஒரு வாழ்க்கையை, அவர் மாதிரி வாழ்க்கையை அடையாளம் கண்டவங்க யாரும் கிடையாது இல்லையா? அப்போ 95-96 வயசுல தானே நிறைய பேர் இருக்கிறார். அந்த வாழ்க்கையில சொல்லுவார் 70 வரைக்கும் ஓகே. 20 வயதுக்குள் படித்து முடித்து விட வேண்டும். 40 வயதுக்குள்
சம்பாதித்து முடித்துவிட வேண்டும். 60 வயதுக்குள் வாழ்ந்து முடித்துவிட வேண்டும். அதுக்கு மேல ரிட்டையர்மெண்ட் என்றாங்களே, ஆபீஸ்ல இருந்து மட்டுமில்லை, உலகத்திலிருந்தும் ரிட்டையர் ஆகிறதுக்கு தயாராகிடணும். அப்ப இந்த மனதை பக்குவப்படுத்தணும். ஒரு நிறைவான பிரிவுக்கு மனதை பக்குவப்படுத்தணும். அது ஆன்மீகம் இல்லாம வரவே வராது. வந்ததாக சரித்திரம் கிடையாது. ஆன்மீகத்தின் பக்கமே போகல, எனக்கு எல்லாம் நிறைஞ்சு போச்சு, யாராவது சொன்னது நீங்க கேட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? இல்ல. எனவே எத்தனை ஆயுள் வாழ்ந்தாலும் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தால்தான் ஆத்ம நிறைவு பெறும். அப்ப நிறைந்த வாழ்க்கைக்கு என்ன வேணும் என்றால், தி ரெமடி ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ் இஸ் என்லைட்டன்மெண்ட். எத்தனையோ சிக்கல் வாழ்க்கையில, அத்தனைக்கும் ஒரே தீர்வு, ஒரே சஞ்சீவினி. தி ரெமடி ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ் இஸ் என்லைட்டன்மெண்ட். அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு. அப்ப அறிவின் தெளிவு என்பது என்ன? அறிவு இல்லாதவங்க யாரும் கிடையாது. தெளிவா இருக்கா? அறிவு தெளிந்ததாக இல்லை. கண்ணாசன் ஒரு பாட்டு சொல்லுவார், அறிவு தெளிந்ததாக இல்லை. ஏன்? அடுத்தவன் வாழ்வதை பொறுப்பதில்லை. வாழ்க்கை சுலபமாக இல்லை. ஏன்? சொன்னதை செய்தவன் கவனம் இல்லை. அதனால அறிவு இருக்குது, அது தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்று பாரதியார் கேட்டாரு. அது மாதிரி தெளிவாகவும் நல்லதாகவும் இருக்கிறதா? எப்போ வரும்? யாருக்கு வரும்? ஆத்மா தூய்மை பெற்றால் அங்க இருக்கும். தெளிவும் தூய்மையும் ஆத்ம தூய்மையை பொறுத்து தான் வரும். எனவே ஆத்மாவில் உள்ள எல்லா கலங்களையும் விட்டு விடுதலை பெறுவதுதான் ஆத்ம விடுதலை. ரிலீவிங் ஃப்ரம் ஆல் ரீஜன்ஸ் இஸ் ரிலிஜியன். ஏன் ரிலிஜியன் பேர் வச்சாங்க? மதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் தமிழ்ல. ஆங்கிலத்தில் ஏன் ரிலிஜியன் பேர் வச்சாங்க? ஓஷோ அழகா சொல்வார், ரிலீவிங் ஃப்ரம் ஆல் ரீஜன்ஸ் இஸ் ரிலிஜியன். எல்லா வகையான எல்லை கோடுகளையும் தகர்த்தெறியக்கூடிய ஒரே விடுதலை மார்க்கம் ரிலிஜியன். அப்போ எத்தனை எல்லை கோடுகள்? உடல் அளவிலே, சமுதாய அளவிலே, மனதளவிலே, இது எல்லாவற்றையும் கடந்து விட்டால் எல்லை இல்லாத சுத்தவெளி. அதான் ஆத்ம விடுதலைன்னு அர்த்தம். அப்ப இந்த ஆத்ம விடுதலை அடைவதற்கான மார்க்கத்தை சுட்டி காட்டுவதற்கு பெயர்தான் மதம், ரிலிஜியன். ஆனா ரிலிஜியன் என்ன பண்ணுச்சுங்க? மனிதனை தெய்வமாக்க வந்த மதங்கள் சாதித்தது என்ன என்றால், தெய்வத்தை மனிதனாக்கியதுதான். இதைத்தான் பெருமை பீத்திட்டு இருக்காங்க. மக்களும் அதைத்தான் நம்புறாங்க. இங்க எத்தனை பேர் வர்றாங்க? சோ போலித்தனமான மக்களுக்கு போலித்தனமான குருமார்கள் தான் தெய்வங்கள். நல்லவங்களை எல்லாம் அவங்களோட அடையாளம் காண முடியாது. எனவே சலனமற்ற இடமே அமைதியின் நிலைக்களம், ஆத்மாவின் அசோகவனம். ராமாயணத்துல சீதை எங்க வச்சாங்க? அசோகவனத்தில் சிறை வைத்தான் ராவணன். அது என்ன அசோகவனம்? சோகவனம் துக்கமானது, சுகவனம் ஆனந்தமானது. ரெண்டுக்கு மத்தியில மகிழ்ச்சியும் இல்லை,
கவலையும் இல்லை. அசோகவனம், நடுப்பாதை, மிடில் பாத். இது ஏன் ராவணன் ஏற்படுத்தி வச்சான் அசோகவனம் என்றால், தவம் செய்வதற்கு அவன் அங்கதான் செய்வான். அப்போ உணர்ச்சிகளை கடந்து, இன்பத் துன்பங்களை கடந்து அமைதியில் நின்றால்தான் பேரின்பத்தை தரிசிக்க முடியும். அப்படி தரிசித்த லங்கேஸ்வரன், ஈஸ்வரனுக்கு நிகரான லங்கேஸ்வரன், அந்த இடத்துல யார் அடிமைப்பட்டாங்க? ஆத்மா அடிமைப்பட்டது. அப்ப அசோகவனத்தில் தான் ஆத்மா இருக்குது. ஆனா என்ன பண்ணுதுங்க? எதையோ நினைச்சு வருந்திக்கிட்டு இருக்கும். இந்த வருத்தத்தில் 2 வகை. ஒண்ணு, நம்ம மாதிரி இன்னும் எப்பதான் ஞானம் பெற போறோமோன்றது இது ஒரு வகை வருத்தம். உலக மக்களுக்கு எத்தனோ வகை வருத்தங்கள். இந்த புலம்பல்ல 2 வகை இருக்குது. இந்த புலம்பல்ல 2 வகை. ஒன்று லௌகிக புலம்பல், இன்னொன்று ஆன்மீக புலம்பல். இன்று வருமோ, நாளை வருமோ, மற்றென்றுதான் வருமோ, துஞ்சு மலர்கோவை என்னவோ சொல்லுவார வள்ளல் பெருமான், தூங்காமல் தூங்கும் சுகமன் வரும். அது ஒரு வகை புலம்பல் தான். அது பட்டினத்தாருடைய பாட்டு இருக்கு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும் புலம்பல். அது என்ன பாடு? மூலப்பதியடியோ மூவிரு வாசலிலேன்னு வரும். மண்ணாசைப்பட்டேனே மண்ணுண்டு போட்டதப்பா, பெண்ணாசைப்பட்டேனே, இப்படி வரிசையா வரும். மக்கள் சுற்றத்தாசை மறக்கேன் என்குதே, திக்கரசம் ஆசை தீரேன் என்குதே, மந்திரத்தின் மீது ஆசை மறக்கேன் என்கிறதே. இப்படி எல்லாம் புலம்புவார். அருமையான பாட்டு அது. இது ஒரு வகை புலம்பல். அதனால அசோகவனத்துல தான் இருக்கிறோம். ஆனா ஏதோ நினைச்சு புலம்பிட்டு கூடாது. சீதை புலம்புனது ராமனை நினைச்சு, நாம புலம்புறது வாழ்க்கையை நினைச்சு. 2மே சிக்கல் தான். அதனாலதான் சீதையை அக்னி பிரவேசம் செய்ய வைத்தான். ஏன் என்றால், அவள் செய்தது தவம் தான் என்றாலும் அது துக்கத்தோடு சேர்ந்த தவம். அது நிறைவு அல்ல. ஆனா மீண்டும் ஒரு தவம் வேணும் அவளுக்கு. அதனால் பகிஷ்கரித்தான் ராமன். கர்ப்பிணியாக இருந்த சீதையை நாடு கடத்திட்டான். ஸோ ராமாயணம் மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறிமுறை. அதனுடைய ஒவ்வொரு கோட்பாட்டையும் நம்ம அலசி ஆராய்ந்து பார்த்து, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு அது எப்படி பயன் கொள்வது என்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், வேதாத்திரி மகர்ஷி எப்படி தெளிவா சொன்னாரோ அதே போல கதாபாத்திரங்கள் மூலமாக சொன்ன மகான் வால்மீகி மகர்ஷி. எனவே இந்த ஆத்மாவை பற்றி தான் எல்லாரும் பேசியிருக்காங்க. ஆனா அதை சயின்டிபிக்கலா விளக்கி சொல்லணும். இப்போ மகர்ஷி அதை ஒரு கவியில சொல்வார். அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அதன் பலன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அறிவை அறிவால் ஆராய பழக்கினேன், அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழுப்பும் வழக்கமும் பெற்றது. அறிவு புலன்களை அறிந்தது வென்றது, அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர், நிம்மதி விரும்புபவர்கள். எனவே நெஞ்சுக்கு நிம்மதி, ஆண்டவன் சந்நிதி, நினைத்தால் எல்லாம் உனக்குள்ளே. அதனால எங்கேயோ போய் தேட வேண்டாம். நம்முள் தொலைத்த நிம்மதியை நாமே தேடி கண்டுபிடிக்கணும். அதற்கான மந்திர சாவியை மகர்ஷி நமக்கு தந்திருக்கிறாங்க. முயன்று பார்ப்போம். வாய்ப்பளித்தனருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.
மிக்க நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா, வாழ்வளமுடன். வாழ்க ஐயா. மிகவும் அற்புதமான சிந்தனை ஐயா. இந்த சிந்தனையை கேட்பதற்கு முன்பும் கேட்டதின் பின்பும் ஒருவரும் மனநிலையை ஊற்றி பார்த்தால் பெரும் வித்தியாசம் இருக்கும். ஒரு ரீசார்ஜ் பண்ண மாதிரி. இதில் ஐயா பற்றி நான் உணர்ந்திருந்தால் இதில் ஐயாவுடைய சொந்த அனுபவங்கள் கணக்கு இதில் இருக்குது. அது சூட்சமாக இருக்குது. அதை பார்க்க வேணும். அதை நாங்கள் அந்த ஒரு கட்டத்தை அதை வந்து ஆரம்பிக்கும் போது நல்ல அருமையான ஆரம்பம். அதாவது வந்து நிம்மதி, இந்த நிதி, இந்த செல்வத்துக்கு இடையில மனிதனும் இறைவனும் சிக்கப்பட்டு போய் எவ்வளவு தவிக்கிறார்கள்ன்றதை பற்றி ஒரு சிந்தனை சொன்னார். அருமையான ஒரு சிந்தனை. அடுத்தது என்னவென்று சொன்னார் என்று சொல்லி சொன்னால், இந்த வறுமை செல்வம் இரண்டுக்கும் இடையில் நடுப்பாதை. அதாவது வந்து மிடில் கிளாஸ் பீப்புளா கிஃப்டட் பீப்புள்னு சொல்லி ஒரு கருத்து சொன்னார். அதாவது நடுத்தர வாழ்க்கை பாதுகாப்பானது. இது அருமையான ஒரு அது அடுத்தது. அதை வந்து அந்த அளவு முறை, எல்லாவற்றிலும் அளவு முறையை கடைப்பிடிப்பது. அப்படி கடைப்பிடித்தால் அப்படி ஒரு வாழ்க்கை வரும். அதோட ஐயா பற்றி எனக்கு நான் அதிக காலங்களில் அவரை பற்றி உணர்வது என்று சொன்னால், இந்த போட்டலுக்கும் தூட்டலுக்கும் வாழ்த்து கூறி நம்முடைய பாதையில் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு போகணும். இதை பற்றி நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். ஐயா வந்து இந்த புகழ் எல்லாத்துக்கும் அப்பா போயிட்டாருன்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பத்தில் கூறியிருக்கிறேன். இது ஐயாவினுடைய வாழ்க்கை. அதோட என்னமொன்று சொல்லி என்று சொன்னால், என்னமொன்று சொன்னாங்கன்னா, இந்த பூமியை விட்டு நிறைவுடன் போக எத்தனை பேருக்கு முடியாது. இதுவும் ஐயா அடிக்கடி சொல்லுவார் என்று சொன்னால், ஐயா அப்படியே வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தான். என்று சொன்னால், ஒரு காலத்துக்கு பிறகு உங்களுடைய கடமையெல்லாம் செய்து முடிஞ்சதுக்கு பிறகு கனகாலம் என்ன செய்ய போறீங்க? செய்ததுதான் திருப்பி திருப்பி செய்து கொண்டிருக்கணும். அதுக்காக போகணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் திருப்தியாக வாழ்ந்து திருப்தியாக போக திருப்தியாக போகணும், நிறைவாக போகணும். அருமையான சிந்தனை உரை, அருமையான சிந்தனை உரை. அன்பர்கள், கேள்வி கேட்க விரும்புபவர்கள், உங்களுடைய கருத்து கூற விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி ஐயாவிடம் கேட்டுக்கொள்ளலாம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்வளமுடன்மா. ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. அதாவது ஆத்மாவே விரும்பினாதான் உடலை விட்டு போக முடியும். நம்ம ஆத்மா வந்து ஆசைப்படாம இருக்கணும். ஆமா. அதுக்கப்புறம் என்னடா வாழ்க்கை டெய்லி இப்படியேதான் நடக்குது அப்படின்னு. அப்ப யார் இப்ப இந்த காலத்துல அந்த மாதிரி நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. இப்ப வந்து மாறிட்டவே எல்லாம் மாறிட்டாங்க. மத்தவங்களை பத்தி நமக்கு என்னம்மா? நம்ம வாழ்க்கைன்னு பார்த்துட்டு போயிடணும். அவ்வளவுதான். அதாவது நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதனை நினைந்து விட்டால்னு வெகுண்டிருந்த பாரதியார். எத்தனையோ எல்லாம் பண்ணி என்ன கடைசியில அவருடைய தீர்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேகாத மனம் கொண்டு கழித்து வாழ்வீர், மேதினியில் எது நடந்தால் நமக்கு என்ன என்று. இதுதான். என்னவோ நடந்துட்டு போகுது, நமக்கு என்ன, அவ்வளவுதான். ஆனா அருமையா இருந்துச்சுங்க. அதாவது உலகம் அழிய போகுதுன்னு சொன்னது அந்த சொத்து கேக்குதான் ரொம்ப அருமையா இருந்துச்சு. புதுசா இருந்துச்சு அந்த கருத்து. அது என்னுடைய அனுபவம் அந்த காலத்துல நான் பேசினது. நல்லா இருந்ததுங்க. நல்லா இருந்துச்சுங்க. கேள்வி கேட்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப அருமையா இருந்தது. ஆனா நடுவுல கவிதைகள்லாம் சொன்னீங்க. அது ரொம்ப அழகா இருந்தது அந்த கவிதையில. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்வளமுடன். வாழ்வளமுடன். வாங்க ஐயா, வாங்க. ஜனா ஐயா கையெழுத்தி இருக்கிறார். ஜனரையா கேளுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்வளமுடன் ஐயா. தொடக்கத்துல இருந்து எனக்கு கேட்க முடியல ஐயா. இருந்தா கூட கொஞ்சம் பிந்திட்டுது வேற. இருந்தா கூட ஒரு கேள்வி வந்து, இப்ப ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்க கூட தாங்கள் போறதுக்கு சிலருக்கு விருப்பமே இல்லை. கடைசி மூச்சு வரையும் வாழ்ந்துடணும்னு தான் யோசிக்கணும். ஆனா அப்ப அதோட இப்ப நாங்க வந்து எல்லாம் சொல்றோம், இப்ப ஓகே வாழ்ந்தாச்சு, எல்லா பொறுப்புகளும் முடிஞ்ச ஓரளவுக்கு. ஸோ நாங்க ஓகே ரெடி என்று நாங்க இட்ஸ் ஓகே நிச்சயம் அவியா ஓகே என்று சொன்னோம்டா மனவளக்கல அன்பர்கள். ஆனா இப்ப பிரபஞ்சத்துல வந்து வளமை என்ன இருக்குன்றா, தாங்கள்
கதியில உயிர் போகணும் எல்லாம் முடிஞ்சது நெக்ராக்களுக்கு நீண்ட நாள் வாழ வேண்டியதா இருக்குது. ஆனா இல்ல நாங்க எல்லாம் முடிஞ்சது போவோம் நெக்ராக்கள் வந்து கூட காலம் வாங்க வேண்டி இருக்குது. அதாவது ஐயா அதுக்கு மேல இன்னொரு கேள்வி அதோட சேர்ந்து ஐயா நீங்க பதில் சொல்ல முதல். நாங்க வந்து வாழ்த்தும் போது நீளாயுள் என்று வாழ்த்துறோம் தானே ஐயா. அப்ப என்ன ஆமா, அது இந்த அதாவது அர்த்தம் வந்து கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நீலாயுள் என்று சொன்னால் இங்கே தங்கி விடுவதுன்னு அர்த்தம் இல்லை. ஆத்ம தரிசனம் பெறுவதுதான் வாழ்க்கையின் நோக்கம். அதற்குள் அகாலமாக போய்விடக்கூடாது. அதற்காக நீலாயுள் அர்த்தம். ஓ சரி சரி சரி. அதே போல நிறைய செல்வம் என்றால் நிறைய செல்வம் அர்த்தம் இல்லை. பற்றாக்குறை இல்லாத ஒரு செல்வம், சிக்கனமான வாழ்க்கைக்கு பற்றாக்குறை இல்லாத ஒரு செல்வம், அதான் நிறைய செல்வம். சரி. ஆமா. ஸோ நிறைய செல்வத்துக்கு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் கொடுக்கும் அளவுக்கு கையில காசு இருக்கக்கூடாது, கடன் வாங்கும் அளவுக்கு மனசுல ஆசை இருக்கக்கூடாது. இது நிறைய செல்வம். ஓ சரி ஐயா, நன்றி. அப்போ அதான் சொன்னேன் ஏற்கனவே, ஒரு மிச்சம் உள்ள பணத்தை பேங்க்ல போட்டு மறந்துடுங்க. கஷ்டம் வருதா அப்ப மட்டும் நம்ம தேடும் இல்லையா, எந்த பாத்திரத்துல காசு போட்டு வச்சிருக்கோம்னு. அது மாதிரி தேடுங்க, பேங்க்ல போய் தேடி பார்த்தீங்கன்னா நம்ம பணம் நம்ம கிட்ட தான் இருக்கும், பயன்படுத்திக்கலாம். ஆமா, அதான் ரெய்னி டேஸ்க்கு சொல்லி இங்க சொல்லுவாங்க ஐயா, லைக் லீவ் சம்திங் லைக் தட். ஆமா ஆமா, நன்றி ஐயா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. இப்ப வேதாத்திரியத்துக்கு வந்ததுக்கு அப்புறங்க நம்ம கண்டிப்பா ஒரு தீர்மானமான தெளிவுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த வாழ்க்கையில நம்ம தூய்மை பெற்று மேக்சிமம் அப்புறம் நம்மளோட எண்ட் எப்பவோ அதுக்கு வந்து வி ஹாவ் டு ஹாப்பிலி அக்செப்ட். அந்த நிலை கண்டிப்பா வந்துருதுங்க, வந்துருச்சு. எனக்கு வயசு 55 ஆச்சு. நம்ம கடமைகள் இருக்கிற வரைக்கும் இது இப்படியே தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கு. பேரம்பேத்தி வந்தாச்சு, அதையும் செய்வோம். நம்மனால முடிஞ்ச மாதிரி சமூக சேவை செய்வோம். அதுக்கப்புறம் எண்ட் இஸ் ஹாப்பிலி அக்செப்டடுங்க ஐயா. மகரிஷியே இருந்தா சந்தோஷப்படுவாரு. ஆமாங்க, இதுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. நம்ம அதை திருப்தியா கண்டிப்பா செய்யறோங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. அருமையா இருந்தது ஐயா ஸ்பீச். 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன், நீங்க அது கொடுப்பீங்களான்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன். கொடுத்தா வருவீங்களான்னு தான் கேட்டேன். ஐயா வாழ்க வளமுடன், நான் வேணா கொடுக்கறேன். ஓ டாலராவா கேஷாவா செக்காவா? ஓ பாருங்க பழனிசாமி ஐயா, பாருங்க ஐயா, எவ்வளவு பேரு வந்து எனக்கு தெரியாம கூட இவ்வளவு பணம் கொடுக்கறது ரெடியா இருக்காங்க பாருங்க. ரெடியா இருக்காங்க. ஆனா அவங்க சேலஞ்ச் பாத்தீங்களா, நீங்க வந்து மன்றத்துக்கு வந்துடணும்ன்றாங்க. வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் போயிடக்கூடாதுன்றாங்க. அவர் வர்றது இல்லீங்களாங்க ஐயா? அவர் பேசுறவர் மன்றத்துக்கு வர்றது இல்லீங்களா? ஆமா, அவர் தினமும் நம்ம இதுல தான் இருக்காரு. அப்ப சரிங்க, அப்ப சரி. அவர் சும்மா கேள்வி கேட்கிறாரு. இல்லைங்க, அவரு அதாவது அவருக்கு ஒரு சூட்சுமம் தெரியல. நான் அவருக்கு கோடியில செக்காவோ கேஷாவோ டாலராவோ கொடுத்தா அதின் மல்டிபிள்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் எனக்கு வருங்கிற சூட்சுமம் அவருக்கு தெரியல. இல்ல இல்ல, இதுக்கு நான் ஒரு அனுபவம் சொல்றேன் பாருங்க. சொல்லுங்க. ஒரு மாதிரி சாமிஜி ரூம்ல வந்து எல்லாம் பேசிட்டு இருந்தவங்க. அப்புறம் கிளம்புற நேரத்துல ஒரு அன்பர் வந்து ஒரு கவர் கொடுத்து, சாமிஜி எனக்கு பர்த்டே சாமிஜி அப்படின்னாங்க. சாமிஜி வாழ்வாம்னு சொல்லிட்டு கவர் வாங்கி அந்த பக்கம் யாரோ இருந்தாங்க அவர்கிட்ட கொடுத்தாங்க. உடனே மற்ற ஆசிரியர் என்ன பண்ணினாங்க, எல்லாரும் ஆளுக்கு பணம் எடுத்து அப்படியே கவர் எங்க திடீர்னு எங்க வரும், அவர் கொடுக்கணும்னு முதல்ல பிற்பாட வந்தாரு, கவர்ல போச்சு வந்தாரு. இவங்க பணமா எடுத்து கொடுத்தாங்க. உடனே சாமி சொன்னாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை எனக்கு எதுக்கு இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னாங்க. ஒரு அம்மா சும்மா திருந்தமில்ல, சாமிஜி உங்களுக்கு கொடுத்தா எனக்கு வரும் சாமிஜின்னாங்க. டக்குன்னு சாமி சொன்னாங்க பாருங்க, அப்ப வர்றதுனால கொடுக்குறீங்க. அந்த ஆதங்கம் பாருங்க.
அப்போ என்ன இத்தனைக்கு அவங்க வந்து எனக்கு முன்னாடி எனக்கு சீனியர் அவங்க பேராசிரியர். வாயை வச்சு கம்மன் இருந்திருக்கணும். கொடுத்த எங்களுக்கு வரும் சாமின்னு சொன்னா, அப்ப சாமி வரதுனால கொடுக்குறீங்க அப்படின்னாரு. கரெக்ட் தான் அவர் சொல்றது. சொல்றது கரெக்ட் மட்டும் இல்லைங்க, அதுல ஆதங்கம் பாருங்க. ஆமா ஆமா ஆமா. நம்ம வந்து எப்பவுமே தெய்வத்துக்கோ குருவுக்கோ கொடுக்கறதா இருந்தா எதிர்பார்ப்பு இல்லாம கொடுக்கணுமே தவிர கொடுத்தா வரும் எதிர்பார்க்க கூடாது. அப்பயே ஒரு தடவை எப்போ சாமிஜி சொன்னாராமே, பஸ்ஸுக்கு பணம் வச்சுன்னு போடுங்க உண்டியலன்னு சொன்னாராம் ஒரு தடவை. எப்போ சொன்னாங்க? எதுங்க? பஸ்ஸுக்கு பணம் வச்சுக்கோங்கம்மா, எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு போயிடாதீங்க. வேடிக்கை சொல்லுவாங்க. அது எப்போ வேடிக்கை சொல்லுவாங்க. ஐயா வாழ்க வளமுடன். இந்த இடத்துல என்னோட அனுபவத்தை சொல்றேங்க. நாங்க அக்கா தங்கச்சி 2 பேரு. அப்பா அம்மா இறந்துட்டாங்க. ஊர்ல வீடு வித்தோம். வீடு வித்ததுல வந்து சரிவங்கா பிரிச்சுட்டாங்க. பட் ஆனா அக்காவுக்கு வந்து நான் அம்மாவோட நகைக, அப்புறம் பணமா முதல்ல அப்பா வச்சுட்டு போன டெபாசிட்ஸ் அதெல்லாம் ஒரு குறைஞ்சபட்சம் 10, 15ல இருந்து ஒரு 20 லட்சத்துக்கு ஃபோர்கோ பண்ணிட்டேன்னா அது அப்பா அம்மா சொத்து. பட் எனக்கு வந்திருந்தா ஒரு 10 லட்சம் வரலாமா இருக்கும். நம்ம ஈக்குவல் ஷேர் எடுத்துட்டா. பட் நான் பொருளாதாரத்துல வந்து ஹையர் லெவல் இருக்கறனால அவங்க சொத்தை தான் அது அக்காவுக்கு விட்டு கொடுத்தனுங்க. பட் சாமிஜி சொல்ற மாதிரி அது எதிர்வெல்லாம் பார்க்கவே இல்லைங்க. ஆனா இப்ப நான் பணமா அப்ப கொடுத்தேன். பட் அது எனக்கு இப்ப எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா மாரல் சப்போர்ட்டுங்க. இங்க அமெரிக்கால இருந்தாலும் காலையில 9 மணிக்கு போனு, இந்தியால இருந்தாலும் காலையில 9 மணிக்கு போனு எங்க அக்காங்க. என்னை விட ஒரு வயசு தான் வயசுல பெரியவ. இப்ப இதுக்கு நான் எவ்வளவு குடுக்கறதுங்க? அதான் எவ்வளவு கொடுத்தா காலையில ஒரு அம்மா அவளுக்கு பையன் கனடால இருக்கானுங்க, பொண்ணு பெங்களூர்ல கல்யாணம் ஆகி அவ பிசினஸ்ல இருக்கிறா. அவளுக்கு மாமனார் 90 வயசு பார்த்துட்டு இருக்கிறா. அவளுக்கும் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனாலும் காலையில 9 மணிக்கு அங்க இருந்தாலும் போன் வரும், அமெரிக்கால இருந்தாலும் காலையில 9 மணிக்கு எனக்கு போன் வந்துடும். இதுக்கு என்ன கைமாறு நான் செய்யறதுங்க? அப்ப நான் விட்டு கொடுத்தேன், மனசாரதான் விட்டு கொடுத்தேங்க. திருப்பி எனக்கு வரும்னோ இல்ல நான் அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கவே இல்லைங்க. அதுவும் இல்லாம அது எனக்கு சேர்ற உரிமை இருந்தாலும் அது நான் கஷ்டப்படவே இல்லை. அதுக்கு அவங்க பணம் என்னால விட்டு கொடுக்க முடிஞ்ச சூழ்நிலையில இருந்ததுனால விட்டு கொடுத்தேனுங்க. பட் அதுக்கு எனக்கு கைமாறு வந்து அது என்னைக்குமே அதை நிறைக்கவே முடியாதுங்க. என்னோட கவலையா அவ நினைப்பாளுங்க. அப்ப என் பையன் என்கிட்ட சொல்லுவான், சிலது சொல்ல முடியலன்னு அடுத்த போன் அவளுக்கு அடிச்சிருவானுங்க. அந்த அளவுக்கு மனசளவுல இருக்கும்போது அதுக்கு என்ன கைமாறு செய்ய முடியும்? நான் வேணா பணத்தை கொடுத்துருக்கல ஒரு 10 லட்சம். இதுக்கு எந்த இதையுமே ஈடு பண்ண முடியாதுங்களே. அது மாதிரி கைமாறுங்கிறது எதிர்பார்க்கறவங்கிட்ட எதிர்பார்க்கறதுங்க. எதிர்பார்க்காம இருக்கவும் முடியுது. அது டிவைன் கிரேஸ் சாமிஜி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் தெளிவா நல்லா புரியுது. அதே மாதிரி பணத்திலயும்ங்க எங்களுக்கு நம்ம பூமியெல்லாம் விலையாகாமயே இருந்தது. இப்ப வந்து அது இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் crores வந்திருக்குது. அது என்ன சொல்றதுங்க, அது எங்க மாமனாரோட ப்ராப்பர்ட்டி, அவங்க தாத்தாவோட ப்ராப்பர்ட்டி. இப்ப என் பேரன் வந்து 6வது தலைமுறைங்க. அந்த வகையில தான் இப்ப வந்து சேர்ந்திருக்குது. எங்க மாமனார் வந்து அதை ஒண்ணுமே பண்ணிக்கவே இல்லை. அவரு 90 வயசுல தான் இருந்தாரு. நீங்க நினைச்சு பாருங்க, அவரோட ப்ராப்பர்ட்டி, அவர் ஒரு துளி கூட அதுல ஒரு பைசா கூட அவர் அது அனுபவிக்கவே இல்லை. அது அப்படியே வந்து கேக் மாதிரி இப்ப அடுத்த தலைமுறைக்கு வந்திருக்குது. அப்ப அதுக்கு நான் சொல்றேங்க, சாமிஜி சொல்ற மாதிரி பொருளாதாரம் வேணும். அந்த பொருளாதாரத்துல வந்து நாம புண்ணியம் பண்ணதுன்னு நினைக்கிறதுங்களா, எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. மாமனாருக்கு ஒரு 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 துளி கூட அது பண்ணிக்க முடியலீங்க. ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு 3 ஃபெயிலியருங்க. 3rd இது த்ரூ அவுட் ஆகில 90 வயசு அவர் இறந்துட்டாரு. அப்படி பொருளாதாரத்திலயும் அப்படி ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு ஒரு பூமராங் மாதிரி ஒரு இதுங்க. நம்ம போட்டா அது வருது. நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க, எதிர்பார்க்கவும் வேண்டாங்க. நமக்கு அருள் மட்டும் இருந்தா போது, பொருள் தன்னால வருங்க. கேட்க போறீங்க ஏதாவது? அருமை அம்மா. வாழ்க வளமுடன். அதனாலதான் தைரியமா உங்களுக்கு குடுக்கறக்கு ரெடியா இருக்கேன். வரும்னா கண்டிப்பாங்க. இங்கேயே குடுக்கலாம், கோயம்புத்தூர் வர வேண்டியது இல்ல. இங்கேயே தாராளமா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. சன்னோட ஃப்ரெண்டு பாஸ்டன்ல இருக்காருங்க. வாழ்க வளமுடன். அதாங்க ஐயா, எல்லாருமே வந்து இந்த நிதர்சனத்தை தெரிஞ்சுக்கணும். என்னோட அபிப்பிராயமே அப்படிதாங்க. நம்ம
ஒரு ரூபா ஒருத்தருக்கு செய்யும் போது அது பல மடங்கா திருப்பி கண்டிப்பா வருங்க. நாம எதிரே பார்க்க வேண்டியது இல்லைங்க. ஏன்னா நம்ம நீங்க அந்த நீங்க மனசோட எங்க இருந்து செய்ய பேசுறீங்க அம்மா? போறோம். இப்ப ஹூஸ்டன்ல இருந்து பேசுறேங்க. ஓகே, வாழ்க வளமுடன். பையன் வீட்லயும். சரி. நான் கோயம்புத்தூருங்க. ஓ, நானும் கோயம்புத்தூர் தான். வாழ்க வளமுடன்ங்க. அங்க போய் ராமநாத வாங்கிக்கலாம். எங்கய்யா? ஐயா சத்தியவான்மையா அங்க ராமநாதபுரம் போய் வாங்கிக்கலான்றீங்களா? ஐயாவும் கோயம்புத்தூர் தான். ஐயாக்கு எங்க வேணாலும் குடுக்கலாம், எப்படி வேணாலும் குடுக்கலாம். ஆஸ்டின் வந்து ஹியூஸ்டன்ல இருந்து ரொம்ப பக்கம் தான். ஈஸியா ஆமாங்க. 1 வாங்கிக்கலாம். ஹவர் தான். தேங்க்யூ அம்மா. எங்களுக்கெல்லாம் இவ்வளோ மனவளக்கலை மன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க கோடீஸ்வரனுக்கு மேல ஜாஸ்தி ஆயிட்டோம் நாங்க. கண்டிப்பாங்க. எல்லாருமே ஆவாங்க. கண்டிப்பா ஆவாங்க. ஆமா ஆமா. சாமிஜி வந்து பொருள் வேண்டாம்னெல்லாம் சொல்லவே இல்ல சாமிஜி. நான் என்ன தெரியுங்களா சொல்லுவேன்? எல்லாருமே பொருளுக்கு வந்து நீங்க இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறத விட ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு 50 crores இருந்தீங்கன்னா 100 crores பண்ணுங்க. வேண்டானே சொல்ல. அந்த அளவுக்கு அருளையும் பெருக்கிக்கோங்க. கண்டிப்பா பொருள் வளம் வேணும் தான். வேண்டாம்னெல்லாம் சொல்ல முடியாதுங்க. கண்டிப்பா சாமிஜி கண்டிப்பா. சொல்ற பாயிண்ட்ல சாமிஜி காலத்துக்கு சொன்னாருங்க. இப்ப நான் 3 தடவை டிக்கெட் மாத்தி போட்டேனுங்க. 5 lakhs அதுலயே போச்சு. பொருள் இருந்தா தானங்க அப்புறம் மாத்தி போட முடியும். ஓ, அந்த ஆமா மாதிரி ஆமா. அந்த மாதிரி சொல்றேன் நானு. பொருள் வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் பெருக்குங்க. அது அது நோ லிமிட். பட் அதே சமயத்துல உங்க அந்த அந்த முறைப்படி இன் ப்ராசஸ் எவ்ரிதிங். அது கண்டிப்பா வில் ரீச் தி டெஸ்டினேஷன். நீங்க எதுலயா இருந்தாலும் சரி, பொருள்லயா இருந்தாலும் சரி, அருள்லயா இருந்தாலும் சரி. 2மே நான் நிதர்சனமா பார்த்துட்டேங்க. வெரி மச் பட் ட்ரூ. இட் ஷுட் பி இன் ப்ராசஸ். அது கண்டிப்பா முக்கியங்க. அந்த வழியில வந்துச்சுன்னா யூ கேன் ரீச் ஹைட்ஸ்ங்க. பழனிசாமி, உங்களோட ஆத்ம பலனுக்கு நல்ல சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏங்கய்யா? கண்டிப்பாங்க. கண்டிப்பா இருக்குதுங்க. கண்டிப்பா இல்லாமல்லாம் இல்ல. அவர் எங்க ஊர்க்காரரு. ரொம்ப பக்கத்திலேயே நாங்க வாங்கிக்குவோம். அம்மா யசோதம்மா, அம்மா, எங்களை வந்து குடும்பத்தோட சரியா கவனிக்கிறது பழனிசாமி தான்மா. நாங்க மருதமலைக்கு போகும்போது. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன். We are taking more வாழ்க time. வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, ஐயா, நீங்க இந்த சூது அதிகாரத்துல இருந்து ஒரு குரல் சொல்ல ஆரம்பிச்சீங்க. அப்புறம் அதை அப்படியே விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஆமாங்கய்யா. நான் இளத்தோறும் விட்டுட்டேன். காதலிக்கும் சூதே போல துன்பம் உளத்தோறும் காதலிக்கும் உயிர். ஓகே ஓகே. அதாங்கய்யா. ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு முதுகல அறுவை சிகிச்சை முடிஞ்சு இது ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஓ, எங்க கனடா இருக்கீங்களா? சென்னை? கனடால, டொரண்டோ. ஓகே ஓகே. நாளைக்கு இந்த ஸ்டேபிள் எல்லாம் பிரிக்க போறாங்க. கொஞ்சம் இன்னைக்கு பெயின் அன்யூஷுவலா அதிகமாயிடுச்சு. தேங்க்யூ ஐயா. சோ அது நீங்க ப்ரே பண்ணுங்க ஐயா. அப்புறம் நீங்க வந்து மகராசனா பண்ற மாதிரி பாவனை பண்ண சொல்றாங்க. பாவனை அதுக்கு எஃபெக்ட் கண்டிப்பா இருக்குங்களா? என்ன மாதிரி பண்ணணுமா? மகராசனம் பண்ணி பாவனை. ஆமா, மகராசனம் செய்வீங்கல்ல, அது மாதிரி நீங்க யூ ஷுட் ஃபீல். ஓகே அந்த ஃப்ரண்ட் போஸ் 7 போஸ், பேக் போஸ் எல்லா போஸையுமே நீங்க செஞ்ச மாதிரி ஃபீல் பண்ண சொல்றாங்க. கண்டிப்பா சரி. கண்டிப்பா இதுல என்ன வேடிக்கைன்னா, மகராசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பயிற்சி. அது கண்டிப்பா அதுல ஏதோ செஞ்சதுனாலதான் 25 வருஷத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஆபரேஷன் இப்ப தள்ளி இவ்வளவு நாள் ஓடுச்சு. இப்பவும் வந்து I cannot bend, I should not bend, I should not twist my backbone. இப்போதைக்கு பாவனை செய்யலாம், தப்பு இல்ல. பாவனை செய்யுங்க. அதான், the feeling is more important than the real thing. இல்ல, காயகல்ப பயிற்சிக்கே மெயினா பாவனை தானுங்க. துரியாதீதவோ, அதுக்கப்புறம் பஞ்சபூத நவகிரகம் எல்லாமே, பஞ்சபூதங்கள் சரி நவகிரகங்களுமே பாவனை தானே பண்ண சொல்றாங்க. கண்டிப்பா அதுக்கு எஃபெக்ட் உண்டுங்க. செய்யலனா கூட பயிற்சியை பார்த்துக்கிட்டே நம்ம செய்யற மாதிரி நினைச்சாலே நல்ல பலன் வந்துரும். இல்லீங்க, ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் காட் ரெக்கவர்டுங்களா? அது அமெரிக்காலயா. சாமிஜியோட எக்ஸ்பீரியன்ஸ்லயே சொன்னது. ஐயா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நிச்சயம். ஆமா, நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. ஆமா, அதாவது அவர் ஃபர்ஸ்ட் வந்து அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது அவர் நடந்து வந்தாருங்களா? இது வந்து சாமிஜி இதுல ஜூம்ல சொன்னதுதான். ஐயா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஃபேமிலி பிசிஷியன்லாம் சொன்னதுனால நான் செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இது 2000லயே பண்ண சொன்னாங்க. நான் வந்து தேவையில்லைன்னு பயிற்சியிலேயே போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்தேன். அதனால அது ஆமா. பழனிசாமியாட்ட இது சம்பந்தமா ஒரு கேள்வி. ஏங்கய்யா, நம்ம தவத்துல வந்து செல்ஸை ரெக்டிஃபை பண்ண முடியாதுங்களா அந்த பார்ட்ல?
பண்ணலாம். அதான் சொல்றேன். அதான் நிச்சயமா சொல்றேங்க. நிச்சயமா பண்ணலாமா. அதனுடைய பலன் தான் நான் 25 வருஷம் அனுபவிச்சேன். அதான் அதனால அதான் அதாங்க. அதுக்கப்புறம் சரி பட் இன்னும் அப்புறம் பேச்ச ம். தட்ட வேண்டான்றதுக்காக அதை பண்ணிட்டேன். அது ஒண்ணும் கரெக்ட். பெரிய ஆஸ் ஏஜ் இன்க்ரீசஸ் வந்து அந்த கொஞ்சம் நம்மளுக்கு அந்த இது குறையறது தெரியுது. வயசு வர வர 30 ஆமா 40 இருந்த போது 50 55 இல்ல. அது எனக்கே ஆமா ஆமா நல்லா ஆமா ஆமா தெரியுது. அப்ப வந்து இது அதாங்க எதுவுமே ப்ராசஸ். நீங்க வந்து அந்த இப்ப வந்து உங்க பேக்குக்கு தகுந்த மாதிரி உங்க ஒர்க்கை ஃபார்ம் பண்ணிக்கணும், ஃப்ரேம் பண்ணிக்கணும். ஆமா ஆமா அது ஆமா வாட் எவர் ஒர்க் நீங்க என்ன மாதிரி வேலை பார்த்தாலும் அதான் ப்ராசஸ்ங்க. எல்லாம் நான் ஒரு ஐயா மாதிரி ரிட்டையர் ஆனதுதான். வெரி எனக்கு குட், வெரி குட், 73 வயசு ஆகுது. வெரி குட், வெரி குட். நோ ஒர்க் ஒன்லி வேதாத்திரிய தொண்டு தான், வேற ஒண்ணும் இல்ல. வெரி குட், அடுத்தது வெரி இந்த குட். மனத்துக்கண் மாசிலன் அதில் வந்து ஆத்மாவோட சம்பந்தப்படுத்தினீங்க. ம். அது வந்து மனம் என்பது உங்களுக்கு தெரியும். அது அது அங்க வந்து சேருகிற கழிவுகள், தேவையில்லாத பதிவுகள் தான் ம். பிரச்சனையை உருவாக்குதுன்றதுனாலதான் மனத்துக்கண் மாசு இலனாதல். அந்த ஆமா. அறத்துக்கு ஒரு டெபினேஷன் ஒரே வார்த்தையில சொன்னது அந்த ம். திருக்குறள்ல. அதுக்கு உடனே அது இன்னும் சரியா கிளியர் ஆகல. என்ன பண்ணணும்ன்றதுக்கு தான் அடுத்த திருக்குறளே வருது. அழுக்காறு அவாவெளி ம். இன்னாய் இந்த இந்நான்கும் இழுக்கா இயன்றது அறம் சொல்லிட்டு அதுல definition கொடுப்பாரு. ம். 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 ஆத்மான்றது பியூர் தானே. அது வந்து அதுல கலங்கப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையா. இல்ல ஆத்மான்றது இல்ல ஆத்மான்றதே வந்து கேரக்டரிஸ்டிக் பயோமேக்னெட்டிக் ஃபீல்டு தானே. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுல இது கலங்கங்கள் சேராம பாத்தீங்கன்னா கருமையம் நம்ம சொல்றோம். இல்ல அது ஏற்கனவே இருக்கு. நாம சேராம பாத்துக்க சொன்னா அது செய்யாம இருந்தா தான் சேராம போகும். ஏன்னா எல்லாமே வந்து 14 to 40 ரெக்கார்ட் ஆகுதானுங்க. கேரக்டரைசேஷன் தானே. அப்ப கேரக்டரைஸ் ஆகும்போது குவாலிட்டி மாறி போகுதில்ல. ஸோ பியூர் மேக்னெட்டிக் வந்து 13 to 8 அதுல வந்து ரெக்கார்ட் ஆகாது. ஜீவங்கள் எல்லாமே 14 to 40 தான் ரெக்கார்ட் ஆகும். அதனால எனி தாட் வேர்ட் ஆர் டீட் வந்து அதுல கேரக்டர்ஸ் ஆயிடும். Then what is the actual difference between Atma and Paramatma then? ஆத்மாவுக்கு பரமாத்மாவுக்கு ரெண்டுமே உணரக்கூடியது. ஒன்று பதிவுகள் உள்ளது, மையம் கொண்டது. இன்னொன்னுக்கு மையம் இல்லை, பதிவுகளும் இல்லை. That means it is supreme தானே. சுப்ரீம் தான். அதாவது நீங்க பரமாத்மா சொல்லக்கூடியது உணர்கின்ற தெய்வம். சுத்தவெளி என்பது உணராத தெய்வம். I agree. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். Thank you ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. Thank you ஐயா. நிறைய நேரம் எடுத்துட்டோம் நாங்க. பரவாயில்லைங்க ஐயா. அவன் ஐயாவுக்கு தான் டைம், கனடால தான் டைம் வந்து ரொம்ப இல்ல. இன்ஃபேக்ட் நான் வந்து ஐ வாஸ் ஒரிட். நீங்க வரவே இல்லையா, மெடிடேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க வரவே இல்லை. அப்புறம் தான் நீங்க என்னாச்சுன்னு தெரியல, நான் ஃபோன் பண்ணலாமான்னு பார்த்தேன். நம்ம ரெடியா தான் இருந்தேன். 7:30 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால அதுக்குள்ள வந்துருவேன் நான். நல்லா இருந்தது, மெடிடேஷன் நல்லா இருந்தது. தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன். இந்த நேரத்துக்கு இதான் this is the first time I attending this session நினைக்கிறேன். முன்னாடி எனக்கு தெரியாது. இல்லைங்க, எவ்ரி டியூஸ்டே இந்த செஷன் உண்டு. ஓஹோ, டியூஸ்டே மட்டும்தான். அப்புறம் ஆமா, சண்டே மார்னிங் இருந்தா ஈவினிங் இருக்காது. ஓஹோ, எனக்கு தெரியாது. வெட்னஸ்டே வந்து ஸ்பெஷலா இருக்கும். ஐயோ, இது நீங்க வெட்னஸ்டே உங்க இதுல போட்ட இந்த இதுல இருந்ததுனால நான் அதுல இப்ப போட்டுறேன். இப்போ ஆம்னி மேட்டர்ல போட்டு, அதுதான் பெஸ்ட் எனக்கு. நல்லா அது எல்லாரும் கேட்டதுனால தான் அந்த குரூப்பே ஃபார்ம் பண்ணினேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அது இல்லாம உங்க ஸ்பீச் எல்லாம் வர அதுல ஈஸி டு போய் பார்த்து அதுவும் போட்டுருங்க. இதுல இப்போ கேட்டதெல்லாம் அதுல போட்டுருவேன். காலையில கூட அந்த ஐஓஏ வந்து நல்லா இருக்குன்னு கேட்டாங்க. சரி, அவர் உடனே அனுப்பிட்டாரு. அனுப்பணும் இதுல போட்டு விட்டேன். தேங்க்யூ ஐயா. We are all very much blessed to have Panisammai ஐயா within our வெரி குட் கம்பெனிங்க ஐயா. சத் சங்கம். சாமிக்கு தான் நன்றி சொல்லணும். இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி எத்தனை கோடி வந்தாலும் இது மாதிரி வாழ்க்கையில சந்தோஷம் எங்க இருக்கும்? இருக்காதுங்க, இருக்காது. அதுவும் டைரக்ட் கிளாஸ் எல்லாம் போயிட்டு வந்தோம்னா அது ஒரு தனி பிளஸ்ஸிங்க. வெரி மச் ட்ரூ, வெரி மச் ட்ரூ. ஆமா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அது இப்போல்லாம் அது குறைவு, அதுக்கான வாய்ப்புகள் குறைவு இருந்தால் இது மாதிரி கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே அது நமக்கு ஓரளவுக்கு நிறைய பெற்றது.
எனக்கு இந்த போதும்ன்ற ஃபீல் வந்துடுச்சு ஐயா. அவ்வளவுதான். இப்போ ஸ்டாப்ட். அவ்வளவுதான் அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க ஐயா. நீங்க சொல்ற மாதிரி வந்து பணம் இருக்குது இருந்து என்ன பண்ண போறோம் நம்ம? அவ்வளவுதான். அவ்வளவுதான் அவ்வளவுதான். தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. யசோதாமாவுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நல்லா பேசுனீங்க அம்மா நீங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. பார்ப்போம் ஐயா. ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து கூறுவாங்க. சொல்லிடுங்க ஐயா. அப்புறம் அந்த இவருக்கு நாளைக்கு அந்த சர்ஜரி சொன்னாரு, அவருக்கு வரதராஜன் ஐயா. அவருக்கு தான் சொல்லுங்க. எல்லாம் சேர்ந்து வாழ்த்திடுவோம். சொல்லிடுங்க ஐயா. இன்றைய சிந்தனை உரையை மிகவும் சிறப்பாக நெறிப்படுத்தி தந்த பழனிசாமி ஐயாவுக்கு அனைவருமாக சேர்ந்து ஒரு வாழ்த்து கூறுவோம். முன்னிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா வாழ்க வளமுடன். அவரின் உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், வாழ்க வளமுடன். அவரின் அன்பு குடும்பம், வாழ்க வளமுடன். அவரின் வேதாத்திரிய தொண்டு, வாழ்க வளமுடன்.